அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை தற்போது உரையாற்றி வருகிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். தாமரைக்கனி, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டமானது அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நடைபெற்று வருகிறது. நடைபெற்றக்கூடிய இந்த விகிதத்துல பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் கலந்து கொண்டிருக்கிறார். எனவே மதியத்துக்கு மேல் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக மாநில அண்ணாமலை நிர்வாகிகளிடம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் தற்போது அந்த கருத்துக்களானது வெறும் கவனம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க போனால் அக்டோபர் முதல் வாரம் முதல் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்திற்கான திட்டங்கள் முழுவதுமே பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரே அதனுடைய பணிகளை ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கான திட்டங்களை தானே வகுத்து தருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பயணத்தின் போது மாவட்டந்தோறும் காலை முதல் நிர்வாகிகள் சந்திப்பு, அதே போல அந்த ஒவ்வொரு போகக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் சந்திப்பு உள்ளிட்டவை மாநில நிர்வாகிகள் திட்டமிடல் செய்ய வேண்டும் எனவும் அவர் அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு நாளும் 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரனுக்காக அந்த திட்டங்களை நான் செயல்படுத்தி இருப்பதாகவும் அதை அனைத்து நிர்வாகிகளிடம் தற்போது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்துரை வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் முடித்து கிட்டத்தட்ட 2 அல்லது 3 இடங்கள் அந்த பரப்புரை முடித்த பின்பு 4வது இடத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் அவர் BL சந்தோஷ் முன்னிலையில மாநில நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் NDA கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலருடைய அந்த பயணம் தொடர்பாகவும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் தொடர்பாகவும் தற்போது ஒரு உரையை கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசியிருக்கார். அதை பார்க்க போனால் EPS நேற்றுடன் 150 சட்டமன்ற தொகுதியில் தனது மக்களை காக்கும் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துள்ளார் எனவும், அதுபோல எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தை எழுச்சியாக பாஜக தொண்டர்கள் பங்கேற்று வருகிறார் என்ற கருத்தை நிர்வாகிகள் முன்னிலை பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தில் அவர் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான கூட்டம் கூடுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்று சென்னையில எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சாரத்தின் அண்ணாவினுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது 2017 முதல் 4 ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சி பாஜக தான் காப்பாற்றியது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதையே இன்றைய தினம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நிர்வாகிகளிடம் கூறியிருக்கிறார். அதாவது அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல 2017 4 ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சியை பாஜக தான் காப்பாற்றியது என்று பேசியுள்ளது மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை அண்ணாமலை பதிவு செய்திருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல அந்த பிரச்சார கூட்டத்தை செய்யணும், அதுபோல டெல்டா பகுதி, தென் தமிழகம் பகுதி என அனைத்து இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை இணைத்து ஒரு கூட்டு பிரச்சாரமாக திட்டமிடம் செய்துள்ளோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது மட்டும் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் முக்கிய பாஜகவும் சேர்ந்த முக்கிய மத்திய அமைச்சர்களுடைய வருகையானது இருக்கும். அந்த வருகையின் அடிப்படையில எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த அமைச்சர்கள் வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறார். இந்த அனைத்து கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய BL சந்தோஷ் கட்சியினுடைய மேலிடத்திற்கு இதை சமர்ப்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.